எல்லாருமே கேட்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா நீ சும்மா தானப்பா இருப்ப அப்படின்னு. சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. இதுதாங்க வேலை. இப்போ தான் நேரம் ஆயிரும், எப்படியும் 2-2:30 ஆயிரும் நாங்கள் சாப்பிட்றதுக்கே. இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஹாய், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருந்துட்டு காலையில் தான் வந்தோம்னா வீடு எப்படி கிடக்குது அப்படின்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஊருக்கு போகும்போது எப்படி போட்டிருந்தோமோ அப்படியே தான் கிடக்குது. இங்கே பாருங்கள், இது அந்த புல்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தது. மற்றபடி கட்டில் அப்படியே எப்படி நாங்கள் போட்டு போனோம், அவசரம் கிளம்பி போனோமோ அப்படியே தான் இருக்குது. கிளையும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நமக்கு என்ன வேலை அப்படின்னா, இது க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு வேலையே. எல்லாமே அப்படி இங்கே பாருங்கள், குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருக்கு. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இது இல்லை, இது வந்துட்டு நான் சமைச்சது, அதனால் அது அப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் கிளியர் பண்ணுறதா இன்றைக்கி நமக்கு வீடியோ. வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க. இப்போ நம்ம தான் பார்க்கணும், ஏன்னா ஆள் இல்லை, அப்படியும் போட முடியாது. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டில் க்ளீன் பண்ணிடுவோம். அது க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஏரியா ரெடி பண்ணியாச்சு. இந்த ஏரியா க்ளீன் ஆகிடுச்சு. கீழே மட்டும் தான் போட்டோன்னா அது பிடிக்குவோம். வேறு என்ன? ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்து நம்ம இந்த ரூமை க்ளீன் பண்ணிடுவோம். நமக்கு 2 வேலை முடிஞ்சிருச்சுங்க. பெரிய வேலையாக இருந்தால் இந்த ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, அந்த ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் 2 பெரிய வேலை இருக்குது. என்னென்னா, ஒன்று பாத்திரங்கள், இன்னொன்று வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு துவைக்கணும். ட்ரெஸ்ஸு நம்ம வந்துட்டு மிஷினில் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அலசணும் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். அப்படியே மாடியில் போய் காய போடுறோம். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு அந்த வேலை இப்போ போய் கை வைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸு துவைக்கிற வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம அலசுறதுக்கு போகிறோம். அப்படி அலசுறதையும் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இதை அலசுறதுக்காக ஒரு 2 வாட்டி உட்காந்து பீட் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை அலசிட்டு நம்ம அடுத்து வந்து கம்போர்ட் போட போகிறோம். கம்போர்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கடையில் வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம். இப்போ போய் கம்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, கம்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பிளாக் கலர் பேக்கெட்டில் போய் போட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி அதை போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நமக்கு வந்துட்டு அடுத்து 3 வேலையும் முடிஞ்சிச்சு. 3ஆவது வேலை வந்துட்டு ட்ரெஸ்ஸு காய போடுறது மட்டும்தான். இப்போ வந்துட்டு கம்போர்ட்டில் போட்டு வச்சாச்சு. அந்த கம்போர்ட்டில் ஊறுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிடலாம். அந்த கிச்சன் ஏரியா க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு இருந்த 4வது வேலை பாத்திரம் கழுவுற வேலை, அதுவும் முடிச்சாச்சு. நீட்டாக கழுவி அடுப்பையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரே ஒரு வேலை, அந்த 3வது வேலையில் பாக்கி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை புழிஞ்சி மேலே கொண்டு போய் காயப்படணும். ஸோ அந்த வேலையை போய் பார்ப்போம்.
நம்ம சொல்லியிருந்த மாதிரி 4 வேலை இன்னைக்கு, அதில் வந்து 3வது வேலை பாதியோட விட்டுருந்தேன்னு சொன்னேன். போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு புழிஞ்சு வச்சாச்சு, கம்போர்ட்டில் ஊற வச்சதை புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ காயப்பட போகணும். அதுக்கு தான் நம்ம கிளிப் டப்பா எடுக்க வந்துட்டு கிளிப் டப்பா எடுத்துக்கிட்டு நம்ம ஆள் விறுவிறுன்னு போய் காய போட்டோம் அப்படின்னா இன்னைக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். இப்போயே மணி பார்த்தோம்னா லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம போயிட்டு இதை காயப்படுவோம். காயப்படுறதையும் பார்த்துக்கலாம். இன்றைக்குள்ளே நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு துவைச்சாச்சு, காயப்பட்டாச்சு, வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது வீட்டை க்ளீன் பண்ணணும். இந்த சீமா அரிசி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பெரிய வேலை அப்படின்னா சமைக்கணும். சமைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ டைம் ஆகிப்போச்சு. பார்ப்போம், இல்லைன்னா ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இன்றைக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்போம். ஒரு வழியாக நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. கிச்சன் ரெடி. அப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணியாச்சு. துவைச்சிட்டு மிஷின் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மணி பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி ஆயிடுச்சு. மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே 2 மணி 3 மணி ஆயிடுறாங்க மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கே. ஏன்னா வந்துட்டு இப்போது நான் பார்த்த வேலை எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் தான் பார்த்துக்குறாங்க. நான் பாப்பா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அவங்களாம் ஊரில் இருக்கிறாங்களா, அதனால் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஏதோ நம்ம நேரத்துக்குள்ளே முடிச்சாச்சு. இப்போ நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். வேறு என்ன, எல்லாருமே கேட்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா நீ சும்மா தானப்பா இருப்பேன் அப்படின்னு. சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. இதுதாங்க வேலை. இப்போ தான் நேரம் ஆயிரும், எப்படியும் 2-2:30 ஆயிரும் நாங்கள் சாப்பிட்றதுக்கே. இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். சரி ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய். இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ள வீடியோ.